வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. ஊதிய உயர்வு கோரி புதுவையில் ஆஷா ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காளை மாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் முட்டி தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட காரைக்காலை சேர்ந்த 27 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே மீனவர்கள் சிறையில் இருந்தபோது அவர்களை விடுவிக்க சட்ட ரீதியான உதவிகளையும் உணவு உடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் உத்தரவின் பேரில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் செய்து கொடுத்தனர். மேலும் சிறையில் இருந்த மீனவர்களின் குடும்பத்தினரை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்கால் சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கும் தேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியை வழங்கினார். இந்நிலையில் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினரின் உதவியால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர். தொடர்ந்து காரைக்கால் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து இக்கட்டான காலகட்டத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ததற்கு நன்றியை தெரிவித்தனர். அப்போது மீனவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் இலங்கை சிறையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் மற்றும் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நிகழ்வின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிஹான் ஜான்குமார் உள்ளிட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. இந்தியாவில் 2008 கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் பொதுமக்கள் போலீசார் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் 500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேங்காய்திட்டு துறைமுக பகுதிகள், வீராம்பட்டினம், பனித்திட்டு, காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்வார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு கோரி புதுவையில் ஆஷா ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் மிஷின் வீதி மாதா கோவில் அருகே ஆஷா பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஆனந்த நாயகி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். மேலும் பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்து லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு தொகுதிக்குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ஆர். ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். தொகுதி பொருளாளர் KM ராமன், தொகுதிக்குழு ராமு, கிளை செயலர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் வ. சுப்பையா, மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் RS ஜீவானந்தம், மாநில குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தோழர்கள் கலியபெருமாள், சபாநாயகம் கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீர முருகையன், மாநில குழு உறுப்பினர்கள் தயாளன், மோத்திலால், ஹேமலதா, செல்வம் மற்றும் துணை செயலர் செல்வராஜ், தொகுதிக்குழு உறுப்பினர் முரளி, பாலன், செல்வம், கருணாகரன், அகல்யா, கிளை செயலர்கள் ஆதிராமன், தனசேகரன், முத்துக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறிகள், திருட்டு, கஞ்சா விற்பனை, திருட்டு லாட்டரி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தற்போது புறக்காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டு உள்ளார். லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மக்களின் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து மூலம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை கண்டித்து ஒரு சிலரை தவிர அனைத்து காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரும் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும் குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பன போன்றை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும் கண்டு கொள்ளாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகமாக அத்துமீறி அகற்றுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காளை மாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் முட்டி தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அலறியடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துக்கள் ஏற்பட்டது. இதனையடுத்து சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சி எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியான பாக்குமுடியான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காளை மாடு ஒன்று சாலையில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டித்தள்ளி கொண்டே இருந்தது. இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் காளை மாட்டிற்கு பயந்து அலறியடித்து ஓடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து நீரூற்று போல் நீர் வெளியேறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி நகர பகுதிகளில் ரெயின்போ நகர் பகுதிகளில் குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் ஆனது நீரூற்று போல் அருகில் உள்ள வீடுகளின் மேல் கொட்டியது. இதனை அருகே உள்ளவர்கள் வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து தகவலறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நீர் வெளியேறுவதை தடுத்துள்ளனர். புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கம் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாடு தழுவிய அளவில் 2025 நவம்பர் 26ஆம் தேதி
மத்திய அரசின் தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத போக்கினை கண்டித்து பெருந்திரள் இயக்கங்களை நடத்திட மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாய சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இப்போராட்டத்தை புதுச்சேரியில் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசிக்கப்பட்டது. முதலியார்பேட்டை ஏஐடியூசி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமை வகித்தார். ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் VS அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகர், செயலாளர் மூர்த்தி, CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் மதிவாணன், மாநில செயலாளர் மணிபாலன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவரை கண்டித்து தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்யாணசுந்தரம். இவர் வெற்றி பெற்றதிலிருந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவர் மீது அதிருப்தி அடைந்த மக்கள் அவருக்கு எதிராக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மக்களின் போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான போராட்டத்தை கைவிடும்படியும் மக்கள் பிரச்சினைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று சமாதானப்படுத்தினார். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் செந்தில் அவர்கள் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பிஜேபி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாணசுந்தரம் சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர், ஜோசப் மற்றும் உமாசங்கர் ஆகியோர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டார். தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொகுதியில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும், நில அபகரிப்பு, இட மோசடி உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுவதால் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர். மேலும் காலாப்பட்டு தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகிறார். எனவே கல்யாணசுந்தரத்தின் வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் தலைப்பு செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தாங்கள் சிறையில் இருந்த இக்கட்டான காலத்தில் தங்களுக்கு உறுதுணையாக இருந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கும் வகையிலும் தீவிரவாத ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. ஊதிய உயர்வு கோரி புதுவையில் ஆஷா ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை பகுதியில் கொள்ளை கஞ்சா விற்பனை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காளை மாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் முட்டி தள்ளியதால் பயந்து போன பாதசாரிகள் அலறியடித்து ஓடியதால் பரபரப்பு நிலவியது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.